நடிகரை பார்க்க கூடுற கூட்டம் மாதிரி நடிகர் கூட போற பவுன்சரை பார்க்கறதுக்கு. பவுன்சர்னா சாதாரண பவுன்சர் இல்ல, அவர் வெயிட்டையும் ஹைட்டையும் பாடுறாங்கிற மாதிரி நல்ல ஹல்க் மாதிரி இருக்காப்ல கெவின் குண்டா. ராம் சரணோட அவர் தொடர்ந்து பயணிக்கிறாரு. அவரை பத்தின செய்திகள் சுவாரஸ்யமா நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்றாங்க. யார் இந்த கெவின் குண்டா? 10 பேர் கூட வர்றதோட ஒருத்தர் கூட வந்தாலும் பாத்தீங்கன்னா முழு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறாரு. அப்படி தேடி பிடிச்சவர் தான் பாத்தீங்கன்னா இந்த கெவின் குண்டா. MMA ஃபைட்டர் அப்படியே, அதாவது அவர் எக்ஸசைஸ் பண்ற வீடியோ, அவர் நடந்து வர வீடியோ எல்லாமே வந்து சோஷியல் மீடியால ஷார்ட்ஸ் எல்லாமே பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. MMA ஃபைட்டர் ஒரு அடி அடிச்சான்னு வச்சுங்களேன், முகத்துல இருக்கிற எலும்பெல்லாம் சுக்கு சுக்கா உடைஞ்சிடும். அந்த அளவுக்கு வந்து பவர். அவருடைய சம்பளம் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாளைக்கு ஒரு 4 லட்சம் 5 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் ஒரு நாளைக்கு அவருக்கு சம்பளம். மாசத்துக்கு வந்து ராம் சரண் வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் மட்டும் 1.5 கோடி ரூபாய் கொடுக்குறாரு. ஒரு ரசிகர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ராம் சரண் மாதிரியே வந்து அப்படியே பேட்டர்ன்ல வந்து அவரே அதே காஸ்டியூம் அதே ஸ்டைலு அவரை மாதிரியே வந்து வீடியோஸ் போறதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்வ மிகுதியால அப்படியே ஓடி வந்து ராம் சரண் பக்கத்துல வராரு. இந்த கெவின் குண்டாங்கிறவர் பாத்தீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, அப்படி அசால்ட்டா அப்படி தோல்ல தூக்கி போட்டு அப்படியே நடந்து போறாரு. அப்படியே சும்மா கேஷுவலா நடந்து போறாரு. ஜான்வி கபூர் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒருத்தட்ட முழு பாதுகாப்பை எப்படி நம்பிக்கை? அவர் தான் கழுகு போற மாதிரி இருக்காரு சார். கண்ணே கழுகு கண்ணு மாதிரி. அதேதான் 10 பேர் பண்ண முடியாத விஷயத்தை இந்த ஒருத்தர் வந்து பண்ணிட முடியுமா அப்படின்னா? ஒரு பேரு சென்னைக்கு வராரு மறைக்காயா. யார் இவர்? மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு என்னோட பாலாஜி சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். ஒரு நடிகர் போறாரு அப்படின்னா அந்த நடிகரை பார்க்க கூட்டம் கூடும். நடிகரை பார்க்க கூடுற கூட்டம் மாதிரி நடிகர் கூட போற பவுன்சரை பார்க்கறதுக்கு. பவுன்சர்னா சாதாரண பவுன்சர் இல்லை, அவர் வெயிட்டையும் ஹைட்டையும் பாடுறாங்கிற மாதிரி நல்ல ஹல்க் மாதிரி இருக்காப்புல. அடிச்சா ஒரு அடி தான் அப்படியே மண்டலம் திரும்பிடும் போல இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கட்டுமஸ்தான உடல் அமைப்பு, ஸ்டைலிஷான ஒரு உடல். அதற்கு காரணம் அவருடைய பின்புலம், அப்படி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ எல்லாருமே இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்துட்டு வைரல் க்ரஷ் அப்படின்ட்டு எல்லாருமே ஹார்ட்டை பறக்க விட்றாங்க. அப்படியே ஒரே கையில் அடித்து பறக்க விடுற அளவுக்குரிய ஒரு பவுன்சராக மாறி இருக்கிறாரு கெவின் குண்டா. இதான் ராம் சரணோட அவர் தொடர்ந்து பயணிக்கிறாரு. அவரை பற்றின செய்திகள் பல்வேறு செய்திகள் வருது. சுவாரஸ்யமாக நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. யார் இந்த கெவின் குண்டா? எப்படி ராம் சரண் எப்படி இவரை பிக் பண்ணார் சார்? பார்த்தீங்களா அவரோட வீடியோ எல்லாம்? கெவின் குண்டா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல்னா கெவின் குண்டா தான். எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் பாய் அப்படின்னு வந்து பயங்கரமாக ரசிகர்கள். அதாவது வந்து ராம் சரணுடைய பவுன்சர், அதாவது ராம் சரணுக்கு வந்து பாதுகாப்புக்கு அவர் போகிறாரு. ராம் சரணுக்கே பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ராம் சரனோட போகிற கெவின் குண்டாக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ். கெவின் பாய்ன்னு பயங்கர கூட்டம். ராம் சரண் போகிற ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்து மயங்குறாங்க. இப்போ இவர்கிட்ட ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு துடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி எடுத்து நீங்கள் வந்து அவரோட ஒரு இன்ஸ்டால எதுலையாவது போஸ்ட் பண்ணிங்கன்னா மில்லியனில் வந்து வியூஸ் போகுது. பயங்கரமாக ஆள் பார்த்தீங்கன்னா செம ஸ்மார்ட்டாக பயங்கர ஹெப்டியாக 7 அடி, இன்னும் சொல்லப்போனால் 7 அடியும் தாண்டி இருப்பார் போல். அந்த மாதிரி பிரமாதமாக இருக்காரு. சும்மா கோட்டு சூட்டு அசத்தல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரொம்ப எலிகண்டாக ரொம்ப பிரமாதமாக இருக்காரு. அவர் யார் அப்படின்னா ராம் சரண் வந்து பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி போன ஒரு ஃபங்க்ஷனில் யாரோ வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள், இப்போ தான் வந்து நடிகர்கள் போனாலே ரசிகர்கள் வந்து கையை பிடிக்கிறது காலை பிடிக்கிறது கட்டி பிடிக்கிறது எல்லாம் பண்ணுறாங்க. அது வந்து அவங்க ஆர்வம் மிகுதியாக பண்ணுறாங்க, தப்பாகவும் சொல்ல முடியாது. அப்படி போன இடத்துல பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வந்து கீறி விட்டு காயப்பட்டு அமுக்கி கிரஷ் பண்ணி, நம்ம அஜித்குமார் கூட ஒரு வாட்டி சொன்னார், நான் ஏன் வந்து ரசிகர்களை பெருசாக சந்திக்கிறது இல்லை அப்படின்னா என்னைக்கு வந்து காயப்பட்டாங்க, ஒருத்தர் பிளேடால் கட் பண்ணிட்டார் அப்படின்லாம் ஒரு வீடியோ சொன்னாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று யாராவது ஒருத்தவங்க பண்ணுவாங்க, விஷமிங்களாக பண்ணுவாங்க. பொதுவாக ரசிகர்கள் ஆர்வமாக கட்டி பிடிக்கும் போது இந்த மாதிரி வந்து கீறி கையை பிடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகமெல்லாம் பட்டு வந்து காயங்கள் ஏற்பட்டுரும். அப்படி தான் வந்து ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் ராம் சரணுக்கு வந்து காயம் ஏற்பட்டுச்சு. கையில எல்லாம் பயங்கரமான காயம் ஏற்பட்டுச்சு. நிறைய பவுன்சர்ஸ், அவர் கூட நிறைய பவுன்சர்ஸ் இருப்பாங்க. எல்லாம் தாண்டி ஒரு சிலர் வந்து உள்ளே வந்துருவாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. அப்படி ஒருத்தர் யாராக இருக்கும், ஒரு ஆள் இருந்தால் போதும். 10 பேர் கூட வர்றதோட ஒருத்தர் கூட வந்தாலும் பார்த்தீங்கன்னா முழு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறாரு. அப்படி தேடி பிடிச்சவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கெவின் குண்டா. இவர் யார் அப்படின்னா ஆப்பிரிக்கா நாடு காம்பியா இருக்கு இல்லையா, காம்பியா நாட்டை சேர்ந்தவர். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா MMA ஃபைட்டர்.
எம்எம்ஏ ஃபைட்டர் அப்படியே, அதாவது அவர் எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோ, அவர் நடந்து வர வீடியோ எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் ஷார்ட்ஸு எல்லாமே பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. எம்எம்ஏ ஃபைட்டரை ஒரு அடி அடிச்சான்னு வச்சுங்களேன், முகத்தில் இருக்கிற எலும்பெல்லாம் சுக்கு சுக்கா உடஞ்சிரும். அந்த அளவுக்கு வந்து பவர், பயங்கரமான ஒரு பவரான ஒரு ஆள். எம்எம்ஏ ஃபைட்டர் அப்படின்னா நீங்கள் எப்படின்னா ஒரு மாதிரி முரட்டுத்தனமாக ஃபைட் பண்ணுவாங்க. ஒரு அடி அடித்தாலும் அப்படியே எலும்பெல்லாம் நெஞ்செலும்பெல்லாம் உடையிற மாதிரி இருக்கும். முகமெல்லாம் அப்படி தெரிக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த WWEலாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த குத்துற ஒரு குத்து அப்படியே முகமெல்லாம் அப்படி கோணமாக போகும் இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தர். இவர் மல்யுத்தம், குத்து சண்டை, பாக்ஸிங் எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு பர்சன் தான் எம்எம்ஏ ஃபைட்டர்னா. இவருடைய ஃபைட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ஷார்ட்ஸில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இவருடைய ஒரு ஷார்ட்ஸுக்கு ஃபைட்டு பண்ணுறாரு இல்லையா, இவர் பண்ணுற ஃபைட்டு 1 மில்லியன் வந்து லைக்ஸ் மட்டும் வருது. வியூஸை விட்டுருங்க, லைக்ஸ் மட்டுமே 1 மில்லியனை தாண்டி போகுது. அந்த மாதிரி இந்த வலைக்குள்ளே ஃபைட் பண்ணுவாங்க. நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இவர்கிட்ட யாராலேயும் நிற்க முடியாது. அவ்வளோ டஃப் கொடுத்து ஆடுவார். பயங்கரமாக அடித்து குத்தி பிரமாதமாக விளையாடுவார். அதாவது நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த வலையிலேருந்து நீங்கள் வெளியிலே வர முடியும். அப்படி வந்து ஒரு கார்னர் பண்ணி அடிப்பாங்க. ஒவ்வொரு அடியும் சும்மா அப்படியே சொல்லுவாங்கல்ல, சூர்யா சொன்னார்ல, ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டடா பார்க்குறியான்னா அவர் சூர்யா சொன்னார். ஆனால் நிஜமா அடிச்சாருன்னா இவர் அடித்தா 1 டன் வெயிட் தான், அடித்து நொறுங்கிற எலும்பெல்லாம். அப்படிப்பட்ட ஒருத்தரை கூட்டு வந்து வச்சிருக்காரு ராம் சரண். அவருடைய சம்பளம் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாளைக்கு ஒரு 4 லட்சம் 5 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் ஒரு நாளைக்கு அவருக்கு சம்பளம். மாசத்துக்கு வந்து ராம் சரண் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் மட்டும் 1.5 கோடி ரூபா கொடுக்குறாரு. 1.5 கோடி ரூபா சம்பளம். அது இல்லாமல் அவருடைய அக்காமடேஷன், அவருடைய ஃபுட்டு எல்லாம் வேற. அதாவது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கெவின் குண்டா அப்படிங்கிறவருக்கு 2 கோடி ரூபா வந்து ராம் சரண் செலவழிக்கிறாரு. ஆனால் அந்த மாதிரி அவர் கூட வந்து நின்னாலே எவனும் பக்கத்தில் வரமாட்டான். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பெட்டின்னு ஒரு படம் நேற்றுக்கு ரிலீஸ் ஆச்சு, மே மாதம். எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் கூட வந்திருக்கு. அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதில் நம்ம ஜான்வி கபூர்லாம் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. எல்லாரும் முன் வரிசையில் உட்காந்துருக்காங்க. ராம் சரண் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஒரு ரசிகர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராம் சரண் மாதிரியே வந்து அப்படியே பேட்டர்னில் வந்து அவரே அதே காஸ்டியூமு, அதே ஸ்டைலு, அவரை மாதிரியே வந்து வீடியோஸ் போகிறதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வ மிகுதியால் அப்படியே ஓடி வந்து ராம் சரண் பக்கத்தில் வராரு. இந்த கெவின் குண்டாங்கிறவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, அப்படி அசால்ட்டாக அப்படி தோளில் தூக்கி போட்டு அப்படியே நடந்து போகிறாரு. அப்படியே சும்மா கேஷுவலாக நடந்து போகிறாரு. ஜான்வி கபூர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஐயோ வா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ரியாக்ஷன், அதாவது பயந்து போயிட்டாங்க. அப்படியே பயங்கரமான ஒரு ஷாக் ரியாக்ஷன். எல்லாம் அங்கே இருந்தவங்கலாம், அங்கே அரங்கத்தில் இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா யார் இவர் இப்படி வந்து அப்படி ஒத்த கையில் அப்படி தூக்கி தோளில் போட்டு அப்படியே கடந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸு, எக்கச்சக்கமான கூட்டம். ராம் சரணுக்கு மார்க்கெட்டு போயிடும்னு நினைக்கிறேன். இவர் கூட இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாருன்னா. அந்த அளவுக்கு இவர் மேலே வெறித்தனமாக வந்து கெவின் பாய் எங்கே நீங்கள் வந்து ராம் சரண் போனாலும் கூட இவர் இருப்பார். கூட இவரை பார்க்கறதுக்குனே ஒரு பெரிய கூட்டம் வராங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இவரை செல்ஃபி எடுக்கிறது எல்லாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸு இவரை வந்து நம்ம படத்தில் ஹீரோவாக போட்டால் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரமாதமாக இருக்கும். இவரை வந்து ஹீரோவை போட்டால் வந்து பிரமாதமாக இருக்கும் போலேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ அவர்கிட்ட வந்து கால் ஷீட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ராம் சரண்கிட்ட கால் ஷீட் கேட்குறாங்களோ இல்லையோ, கெவின் குண்டாட்ட வந்து கால் ஷீட் கேட்குறாங்க. எப்படியாவது வந்து கால் ஷீட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. அவர் படத்தில் நடிக்கிறது டைம் இல்லை அவருக்கு. ராம் சரண் கூடவே 24 மணி நேரம் இருக்கும். எங்கள் படத்தில் நடிக்கிறது. இவரெல்லாம் ஒரு படத்தில் வில்லனா நடிச்சாருன்னு வச்சுங்களேன், தெரிக்கும், ஸ்க்ரீனே தெரிக்கும். அந்த மாதிரி ஒரு உடம்பு, ஃபிசிக்கு, பயங்கரமான ஒரு மஸ்குலர் பாடி, ஆள் பார்க்க ரொம்ப மேன்லியாக, ரொம்ப குட் லுக்கிங்காக, இவ்வளோ வெயிட்டாக இருக்காருன்னு நம்ம சொல்கிறோம்ல. இப்போ கூகுளில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்குது அவருடைய வீடியோஸ்லாம், போய் பார்த்தா இவ்வளோ வெயிட்டாக இருக்காருன்னு சொல்கிறாரு, ஹெஃப்டியாக இருக்கான்னு சொல்கிறாரு. அப்போ ரொம்ப குண்டாக இருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக, ரொம்ப ஃபிசிக்கை வந்து ரொம்ப பக்காவாக மெயின்டைன் பண்ணுற ஆள். அவர் எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோஸ்லாம் கூட இருக்குது யூடியூப்பில். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒர்க் அவுட்டு. அவர் பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட்ஸ் யாராலுமே பண்ண முடியாது. அவ்வளோ வந்து பயங்கரமாக வந்து உடம்பை வந்து பில்டப் பண்ணி வச்சுருக்காரு. அவரை தான் வந்து ராம் சரண் கூட வச்சுருக்காரு. இன்றைக்கி முழுக்க ராம் சரணுடைய ப்ரொடெக்ஷன். 10 பவுன்சருக்கு இவர் ஒரு ஆள் சமம், 10 பேரை இவர் ஒரே ஒரு ஆள் அடிப்பார். அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி தான் இந்த கெவின் குண்டா. ராம் சரண் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது ஒரு காயம் ஏற்பட்டுச்சு. அந்த சீரியஸ்னால தான் இவரை தேடி பிடிச்சாருன்னு சொல்கிறாங்களே சார்.
ஆமாம், நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் முதல்ல சொன்னேனே, இப்போ நடிகர்கள் வந்து போகிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது வந்து நடிகர்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. விஜய் பிரச்சாரத்துக்கு போயிருந்தப்பயே பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டிலை தூக்கி போடுறது, கேப்பை தூக்கி போடுறது, கூலிங் கிளாஸை தூக்கி போடுறது, தர்பூசணி பழத்தை தூக்கி போடுறது, இந்த மாதிரி வந்து அதாவது வந்து எப்படின்னா, இது வந்து செலிபிரிட்டி ஒர்ஷிப் சிண்ட்ரம்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, செலிபிரிட்டியை வந்து பார்க்கணும், செலிபிரிட்டியை பார்த்தா உடனே உணர்ச்சி வசப்படுறது. அவங்க வந்து வேணும்ட்டு செய்கிறது இல்லை. ரசிகர்கள் வந்து வேணும்ட்டு அவங்கள போய் கட்டி பிடிக்கணும், கையை பிடிக்கணும் அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. அவங்க உணர்ச்சி வசப்படுறாங்க. அதாவது நம்ம இவரை பார்த்துட்டோமா அப்படின்னு நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கல்ல, விஜய் பார்த்து பேசின வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி பார்த்துட்டோமா அப்படின் போது எமோஷன் ஆகி எக்ஸைட் ஆகி வந்து பயங்கரமா எப்படியாவது அவங்கள நெருங்கிட மாட்டோமா, தொற்ற மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மூடு அவங்களுக்கு இருக்கும். அப்படிதான் ராம் சரணுக்கு வந்து யாரோ எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனில் போனப்போ வந்து காயப்பட்டுச்சு, கையில் வந்து ஏதோ ஒரு கிழிச்சு காயமாயிருச்சு. அதனால அவர் வந்து என்ன முடிவு பண்ணார்னா, நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் தேவை. உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்னைக்கெல்லாம் செலிபிரிட்டிஸ்க்கெலாம் ப்ரொடெக்ஷன் தேவை. ரசிகர்கள் அது வந்து எந்த விதமான தீங்கும் எப்போவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுக்குள்ள விஷமிகள் உள்ள வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்ணுறது? அதனால வந்து ப்ரொடெக்ஷன் இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அந்த வகையில் வந்து ஒரு டாப் ப்ரொடெக்ஷன் யார் கொடுக்க முடியும்? நிறையா பவுன்சர்ஸ் டீம்லாம் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. துபாயிலேருந்து பல நாடுகள்ல இருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பவுன்சர்ஸ் வந்து நம்மளோட நடிகர்கள், அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே வந்து இவரை வந்து தேர்ந்தெடுத்தது காரணம் என்ன அப்படின்னா, இவருடைய அந்த பொட்டன்ஷியலிட்டி, அதாவது இவர் ஒரு ஆள் இருந்தால் முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இவருடைய அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து அவரை பார்க்கும்போதே மிரண்டு போயிருக்காரு. ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணி ஃபோன் நம்பர் எடுத்து தேடி இந்த மாதிரி பேசி, இந்த மாதிரி நான் வந்து ஆந்திராவில் வந்து பெரிய நடிகர், தென்னிந்தியாவில் வந்து ஒரு பெரிய நடிகர், எனக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வேணும், நீங்கள் வரீங்களான்னு கேட்டு அவர் கேட்ட சம்பளம் அதுதான் ரொம்ப முக்கியம். 4 லட்சம் 5 லட்சம் ஒரு நாளைக்கு கொடுக்க முடியுமா? ஆனால் கொடுக்குறாரு. கொடுத்த ப்ரொடெக்ஷனுக்காண்டி அவர் வச்சிருக்காருன்றது அது இந்த மாதிரி சில அசம்பாவிதங்கள். அதனால் நமக்கு முழு பாதுகாப்பு வேணும்னு தான் இவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. ஓகே சார். இப்போ இவருடைய சம்பளம் சார் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபானா மாதம் 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா செலவழிக்கிற அளவிற்கு ராம் சரண் வந்து அப்போ அவ்வளோ தொகையை வந்து ஒரு நபருக்கே செலவழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு அப்படின்னா அந்த அளவுக்கு அவருடைய பாதுகாப்பை ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்னு நினைக்கிறாரா? இல்லை, அச்சுறுத்தல் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. எப்போவுமே இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ஸில், கரண்ட் சிச்சுவேஷன்ஸை பார்த்தீங்கன்னா, நடிகர்களுக்கு அவங்களுக்கு இன்றைக்கி பாதுகாப்பு தேவைப்படலையானா நிச்சயமாக தேவைப்படுது. பெரிய பிரபலங்களாக, பெரிய திரைக்கவர்ச்சி உள்ளவங்களாக இருக்கிறவங்க, பெரிய அரசியல் தலைவர்கள், பெரிய செல்வாக்காக உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பவுன்சர்ஸ், அதாவது வந்து நிறையா நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, ஒரு 7-8 பவுன்சர்ஸ், 10-15 பவுன்சர்ஸ் கூடவே ஓடி வர்றது, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஒரு கூட்டத்தில் தள்ளுமுள்ளு பவுன்சர்ஸையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே வந்துடுறாங்க. நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா போயிருந்தார், இந்த கருப்பு திரைப்படத்துக்கு ஆந்திராவுக்கு போயிருந்தார். அங்கே ப்ரமோஷனில் வந்து அவர் பேசிகிட்டு இருக்கார். ஒருத்தர் வந்து பின்னாடி இருந்து ஓடி வர்றார். வந்து அவர் நல்ல ரசிகர், அவர் நல்லவராக இருக்கிறதுனால அவர் ஓடி வந்து சூர்யாவோட காலை பிடிக்கிறாரு. சூர்யா பார்த்துட்டு பயந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே மேலே தூக்குறாரு. அவர் வந்து தப்பான ஆளாக இருந்தா, அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஏதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய எண்ணத்தில் வந்து ஓடி வந்து பிடிச்சா, அப்போ நீங்கள் பவுன்சஸ்ஸு, ப்ரொடெக்ஷனு எல்லாம் நீங்கள் இன்னைக்கு வச்சா கூட இந்த ரசிகர்களுடைய மனநிலை, அதான் நான் சொன்னேன்ல, செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரம், நீ போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. அவங்க எப்படின்னா அவங்க எப்படியாவது அவங்களை தொற்றணும், எப்படியாவது வந்து கட்டி பிடிச்சிடணும், எப்படியாவது 2 வார்த்தை பேசிடணும், இப்படின்னு அளவுக்கு அதிகமான ஒரு பாசத்தை காட்டக்கூடியவங்க தான் இவங்க. அப்படி இருக்கும்போது இவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எந்த தீங்கும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன்ஸை வந்து இன்னைக்கு பவுன்சர்ஸை வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தல் எது இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா ஆந்திரா நடிகர், அவர் வந்து சிரஞ்சீவியோடைய பையன் அப்படின்னும் போது ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கலாம். அவங்களுடைய சித்தப்பா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே துணை முதலமைச்சராக இருக்காரு. ஸோ பாதுகாப்பு அதிகமாக தேவைப்படுற ஒரு சூழல் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதை முழுசாக வந்து ஒருத்தவங்க நீங்கள் நம்பி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் நம்ம இப்போ இருக்கார் இல்லையா, அந்த கெவின் குண்டாவெல்லாம் ஒருத்தட்ட முழு பாதுகாப்பை எப்படி நம்பி? அவர் தான் கழுகு பாடுற மாதிரி இருக்காரு சார். கண்ணே கழுகு கண்ணு மாதிரி. அதே தான் 10 பேர் பண்ண முடியாத விஷயத்த இந்த ஒருத்தர் வந்து பண்ணிட முடியுமா அப்படின்னா, இந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்கள் சொன்னீங்கல்ல கழுகு பாரு, இங்க அங்க எங்க பார்த்தாலும் யாருமே நெருங்க விடாம ஒரு மாதிரி வந்து அதாவது 360 டிகிரியில வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய மைண்ட் வந்து யாராவது வராங்களா போறாங்களா அப்படின்றது அந்த செலிபிரிட்டியோடைய பாதுகாப்புக்கு தான் நான் வந்திருக்கோம் அப்படின்னும் போது, கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னா 5 லட்ச ரூபாங்கிறது ஒரு நாளைக்குங்கிறது எவ்வளவு பெரிய தொகை. அதை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம சின்சியரா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அவங்களாம் எப்படின்னா இதுக்கு தான் அவங்க பயிற்சி எப்படின்னா இந்த ஃபைட்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மஸ்குலர் எப்படி பவர்
அந்த பவர் அவங்ககிட்ட பயங்கரமாக இருக்கும். அது அவங்க சின்ன வயசுலேருந்தே பில்டப் ஆகி வந்திருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் என்னமோ வந்து ஒரு 35-40 வயசுக்கார அப்படிலாம் நினைக்காதீங்க. வெறும் 28 வயசு தான். 1998 பிறந்தவர் தான். 28 வயசு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மஸ்குலர் பவர் அவருக்கு இருக்குது. ஸோ அந்த முழு கான்சன்ட்ரேஷன், சிங்கிள் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க. வேற எது மேலேயுமே அவங்க கான்சன்ட்ரேஷன் வைக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ராம் சரண் வெளியில் எங்கே போனாலும் எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் அவரை அரவணைத்து பாதுகாத்து கூட்டிட்டு வர இடத்துல அவங்க இருப்பாங்க. அதனால தான் அவ்வளோ பெரிய சம்பளத்தை கொடுக்குறாங்க. அந்த வாங்குற சம்பளத்துக்கு முழு விசுவாசமாக அவங்க நடந்துப்பாங்க. அதனால தான் இவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. நிச்சயமா சார். இப்போ அவர் ராம் சரணுக்கு பாதுகாப்பு தான் சார், மாற்று கருத்தில். ராம் சரனை பார்க்க போகிறவங்களுக்கு இவரால் பாதுகாப்பு இருக்கான்னு தான். ஏன்னா டக்குன்னு லைட்டாக கூட்டத்துலேருந்து விசிறுன்னு 2 விசிறு விசாரினா அவ்வளோதான், இடுப்பெலும்பு உடஞ்சிட நம்மளுக்கு. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஹேண்ட்ஸாக தான் இருக்குது, அதை பார்க்க முடியுது. இப்போ இவர் சினிமா துறையிலேருந்து நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, வில்லனா அப்ரோச் பண்ணுறாங்கும்போது எந்த நடிகருக்கு இவர் வில்லனா அறிமுகமாக போகிறாருன்னு உங்களுக்கு தோணுது? ஏன்னா அந்த லுக்குக்கு, அந்த ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு யார் கூட ஃபைட் பண்ண நல்லா இருக்கும் சார்? தமிழ் சினிமாவில் சொன்னோன்னா விஜய் அவர்கள் வந்து திரைத்துறையை விட்டு ஒதுங்கிட்டாரு. அவரெல்லாம் வந்து இன்னொரு படம் நடித்தார்னா, அவர் கூடலாம் இவர் வில்லனா நடித்தார்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் அஜித், எல்லாருமே நம்ம நடிகர்களை யாரையுமே நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. எல்லாருமே ரொம்ப ஒரு மேன்லியாகவும் ரொம்ப ஒரு ஆக்ஷன் பேக்டு பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சவுத் இண்டியன் அப்படின்னா நம்ம வந்து இந்த எப்படி சொல்கிறது, ஆந்திராவில் வந்து சிரஞ்சீவி ஆகட்டும், இல்லைன்னா வந்து அல்லு அர்ஜுன் ஆகட்டும், வேறு மாதிரி இருக்கும் நிச்சயமாக. அதெல்லாம் வந்து அவங்க அல்லு அர்ஜுன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நடிக்கிறதே, அந்த புஷ்பாலாம் பார்த்தீங்கன்னா அது ஸ்டோரி லைனே சாதாரண ஒரு சந்தன கடத்தல் கதை மட்டும்தான். ஆனால் அதில் அவர் பண்ணியிருந்த அந்த ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, வேறு மாதிரி காலுக்கு இழுத்து நடக்கிறது, டயலாக் டெலிவரி, அதுலாம் தான் அடித்து ஸ்கோர் பண்ணிட்டு போனார். இன்னும் ஆக்ஷன்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார். ஸோ ஆக்ஷன் அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து விஜயகாந்த், அர்ஜுன்லாம் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து நிறைய பேர் தனுஷ்லேருந்து சிம்பிள்லேருந்து ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பிரமாதமாக பண்ணுறாங்க. நம்ம தமிழ் நடிகர்கள் சொல்கிறேன். இப்படி இருக்கும்போது வில்லனா அறிமுகம் மாறார் அப்படின்னா நடிப்பாரான்னு தெரில. நடித்தாலும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பெரிய டிமாண்ட் அவருக்கு வந்து கிரியேட் ஆச்சு. நீங்கள் வில்லனா நடித்தா யாரோட நடிப்பார்னு கேட்குறீங்க. அவர் ஹீரோவாக நடித்தா யார் வில்லனா நடிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு தனி மார்க்கெட்டு. எங்கே ஏர்போர்ட்டு எங்கே போனீங்கன்னாலும் பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக எப்படி சொல்கிறது, கெவின் பாய்னு கொண்டாடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் ஒருத்தர் வந்து இருக்காரு. எங்கேயோ ஆப்பிரிக்காவில் பிறந்து காம்பியா நாட்டில் வளர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் வந்து அவர் இட்டாலி, அவர் குடியிருக்கிறது வந்து இட்டாலியில் தான் குடியிருக்காரு. ஸோ நம்ம வந்து இந்திய நாட்டில், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு நடிகருக்கு வந்து ஒரு பாடி கார்டாக ஒரு 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 பாதுகாப்பாக வந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அங்கே சவுத் இந்தியா நடிகருக்கு அறிமுகமாகி அதே சவுத் இந்தியா நடிகருக்கு காம்படேட்டராக வந்து உருவாகி ஒரு நடிகராக மாறுற அளவுக்கான ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணிடுவார் போல. இன்னொரு 10 வாட்டி பொது இடத்துக்கு போனார் அப்படின்னா இவரை பார்க்கறதுக்கான கூட்டம் வந்து அதிகமாயிரும் போல சார். அந்த அளவுக்கு கிரேஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா அவரோட அந்த கட்டுமஸ்தான உடல், ஹைட், வெயிட் பார்க்கும் பொழுது இயல்பாகவே அந்த கூட்டம் வந்து தன்னிச்சையாக வருது. ராம் சரண் வந்து உண்மையிலேயே இப்போ அடுத்த முறை பார்ப்பாரு, அவருக்கு இவர் பவுன்சரான, இவருக்கு அவர் பவுன்சர் ஆகிற அளவுக்கு கன்ஃபியூஸ் வந்துடும் போல இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு க்ரௌட் வந்து அவரை நோக்கி போகிறத பார்க்க முடியுது. எனிவே சார், ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு தொழில்முறை வீரராக இருக்கிறாங்க. 4 முறை சாம்பியன்லாம் வாங்கியிருக்கிறார், 4 முறை வெற்றிருக்கிறார். அவர் அடிக்கிறாரெலாம் பார்க்கும்போது அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி மட்டன் சுக்கா மாதிரி மண்டையில் இருக்கிற எலும்புலாம் நொறுங்குது. அந்த வீடியோக்கெல்லாம் பார்க்க முடியுது சார். அதனால தான் பயங்கர வைரலாக இருக்கிறாரு. இனிமே சார் அவரை பற்றின நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.